ஏண்டி கிறுக்கி, தண்ணி பிடிச்சிட்டு வாடின்னு குடத்தை கொடுத்தா நீயும் விழுந்து சேரும் சகதிமாயி குடத்தையும் உடைச்சிட்டு வந்திருக்க. அம்மா தூக்கையில் கால் வலிக்கு நானும் விழுந்து குடமும் விழுந்து உடஞ்சி போச்சு. அதுக்கு தாண்டி எருமை, அதுக்கு தான் கவனம் வேணுங்கிறது. அம்மா விடுங்கம்மா, ஏதோ வலிக்கிருச்சு, குடம் விழுந்துருச்சு, அதுக்கு அவள் என்ன பண்ணுவா? எனக்கு யாரும் சப்போர்ட் பண்ண தேவையில்லை. என் மேல இருக்க கோவத்தை எதுக்கடி அவகிட்ட காட்டுற? யார் மேலே இருக்க கோவத்தையும் காட்டலை. எனக்கு யாரும் சப்போர்ட் பண்ண தேவையில்லைன்னு தான் சொல்கிறேன். அது ஒன்றும் கோபம் கிடையாது. அம்மா விடுங்கம்மா. இங்கே பாரு சரசு, சும்மா அவளை ஒன்றும் சொல்ல விட மாட்டேங்கிற. அப்புறம் அன்னைக்கு என்னன்னா சொல்லுங்கங்கிற. நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கப்ப? அம்மா சொல்லுங்கன்னு சொன்னேன்தாம்மா, நான் இல்லைன்னு சொல்லலை. அதுக்காக அவளை திட்டிக்கிட்டே இருந்தா அவள் அப்புறம் எப்படிம்மா வேலையை கற்றுப்பா? நீ தானே இருக்க, உன் முன்னாடி தானே சொல்கிறேன். எங்கேயாவது உருப்படியா பொறுமையாக சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா, கத்தி சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா. அது கேட்கவே மாட்டேன்னு இருக்கு. இங்கே இருங்க, என்னால் யாரும் சண்டை போட்டுக்க தேவையில்லை. நான் உங்களுக்கு இருக்கிறது கஷ்டமாக இருக்குன்னா சொல்லிடுங்க, நான் எங்கிட்டாவது போயிடுறேன். அம்மா என்ன பேசுகிற? இங்கே பாரு, நான் திரும்பியும் சொல்கிறேன், நான் உங்ககிட்ட பேசலை. நீ தேவையில்லாமல் என் விஷயத்தில் நீ தலையிடாத. தயவு செஞ்சு நான் சொல்கிறேன், என் விஷயத்தில் நீ தலையிடாத. எங்கேயாவது போயிடுறேன்னா எங்கடி போவ? இன்னும் 10 நாளில் கல்யாணத்தை வச்சுக்கிட்டு எங்கேயாவது போயிடுறேங்கிற. என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அவன் மனசில்? நீங்கள் தான் அப்படி சொல்கிறீங்க. நான் ஏதோ உங்களுக்கு இருக்கிறது பிடிக்காதது மாதிரி என்ன செஞ்சாலும் திட்டுறீங்க. தெரியாமல் வலிக்கு விழுந்துருச்சுன்னு தானே சொல்கிறேன். நானும் சேர்ந்து தானே விழுந்து எந்திரிச்சிட்டு வரேன். அதுக்கு இப்படி திட்டுறீங்க. ஏன் இந்த அம்மா இப்படிலாம் பேசுவேன்? அவள் திட்டு வாங்கக்கூடாதுன்னு தானே நான் அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். அதை கூட அவள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. அம்மா கூட அவள் பேசல கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஏன் அவள் அப்படி பேசுகிற அப்படின்னு ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேங்கிறாங்க. எப்போ தான் என்னை இந்த குடும்பம் புரிஞ்சுக்குமோ? என்ன கீழே ஆளை காணமேன்னு பார்த்தா இங்கே நின்றுக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கான்? டேய், இங்க என்னடா பண்ற? அக்கா சும்மாதான்க்கா. நீ தூங்கலையா? இல்லடா, இப்பதானே சாப்பிட்டோம். சரி கொஞ்ச நேரம் கழிச்சு தூங்கலான்னு பார்த்தேன். கீழே அப்புறம் உன்னை காணா சாப்பிட்டதுக்கப்புறம். அதான் மேலே பார்த்தா இங்கே இருக்க. மச்சான் தூங்க போயிட்டாங்களாக்கா? ஆமாண்டா, அவர் நாளைக்கு வேலைக்கு போகணும்ல, இன்னைக்கு லீவ் போட்டார்ல, அதனால அவர் சாப்பிட்டோன்னே தூங்க போயிட்டாரு. சரிக்கா. என்னடா என்னமோ யோசிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கு? அது ஒன்றும் இல்லைக்கா, சும்மாதான். டேய், நான் உன் அக்காடா, எனக்கு தெரியாதா? ஏதோ மறைக்கிற, என்னன்னு சொல்லு. இல்லைக்கா, திடீர்னு இன்னும் ஒரு 10 நாளில் கல்யாணம் அப்படின்னா அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். அதுக்கு என்னடா பண்ணுறது? இந்த ஒரு முகூர்த்தம் தான் இருக்குங்கிறாங்க. அதுக்கப்புறம் 3-4 மாதம் இல்லையாமே. அதுக்கு என்ன பண்ண முடியும்? அதுவும் சரிதான், இருந்தாலும் ஒரே தயக்கமாக இருக்கு. சரி, உன் ஃபோனுக்கு பொண்ணோட நம்பர் அனுப்புனல, நீ பேசுனியா? நேற்று உன்னை என்ன சொன்னேன்? பேசுன்னு தானே சொன்னேன். ஆமாக்கா, ஆனால் ஃபோன் பண்ணி என்னென்னு பேசுறது? அந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு அந்த பொண்ணுக்கு தெரியாது. தெரிஞ்சுக்கிறதுக்கு தாண்டா பேச சொல்கிறதே. இங்கே பாரு, இன்னும் ஒரு 10 நாள் 10-11 நாள் தான் இருக்குது. அதுக்குள்ளே உங்களால் எவ்வளோ புரிஞ்சுக்க முடியுமோ புரிஞ்சுக்குங்க. அக்கா எனக்கு சங்கட்டமாக இருக்குக்கா. ஏண்டா? இல்லைக்கா, என்ன ஃபோன்லாம் பண்ணி பேசுவாங்கன்னு அந்த பொண்ணு எதுவும் நினச்சிக்கிச்சுன்னா? டேய் இருக்கா, நீ பேசலைன்னா தாண்டா அந்த பொண்ணு ஏதாவது நினச்சிக்கோ. பேசுடா ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணி, அப்போனா தாண்டா நீங்கள் 2 பேரும் புரிஞ்சுக்க முடியும். சரி சரி. இங்கே பாரும்மா, இருக்க ஒரு 10-11 நாளில் ஒழுங்கா உன்னால் முடிஞ்ச அளவுக்கு வேலையெல்லாம் கற்றுக்க. அங்கே போனீன்னா வேலை செய்யலைன்னு கேட்க மாட்டாங்களா? உன்னைய சொல்லுவாங்களா, என்னைய கேட்பாங்களா? நீ ஏன் சொல்லு, புரிஞ்சுக்கடி, கொஞ்சமாவது புரிஞ்சுக்க. நான் என்ன சொல்கிறேன், ஏன் சொல்கிறேன், எதுக்கு சொல்கிறேன்னு. சரி போய் தூங்கு காலத்தில். சபா, கல்யாண வேலை தலைக்கு மேலே கிடக்கு. இதில் இவளுக்கு புத்திமதி சொல்கிறதுக்குள்ள எனக்கு நான் ஒரு வழியாகி போயிடுவேன் போல இருக்குமா. ஏம்மா இவ்வளோ சாப்பாடு போட்டு வச்சிருக்கீங்க? ஏன்பா, நீ ஏன் ரொம்ப மாதம் கழிச்சு இப்போ தான் வந்திருக்க? வாய்க்கு ருசியாக சாப்பிட வேணாமா? நீ சாப்பிடு. அம்மா வாய்க்கு ருசியாக சாப்பிடலாம் தான், கரெக்டு தான். அதுக்காக ஒரு தட்டு சோறு போட்டு கொண்டு வந்தா எப்படிமா சாப்பிட்றது? அதெல்லாம் சாப்பிடலாயா, நீ சாப்பிடு. ரொம்ப மாதம் கழிச்சு வீட்டு சாப்பாடை சாப்பிடும்போது அதோட ருசியே வேற. அடடா, என்னையா நல்லா இருக்கா? நல்லா இருக்காவா? அம்மா சூப்பராக இருக்குமா. ஃபஸ்ட்டுலாம் கடை சாப்பாடு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு.
அப்புறம் போக போக வயிறு புண்ணாக ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் செட் ஆயிடுச்சேன்னு பார்த்தா நாக்கே செத்து போச்சுமா. ஆனால் இப்போ இங்கே இந்த ஒரு வாய் சாப்பாடு சாப்பிடும்போது அப்பா ஏதோ என் நாக்குக்கு திரும்ப உயிர் வந்த மாதிரி இருக்கு. அதான்யா, கடையில் செய்கிறதுக்கும் வீட்டில் செஞ்சு கொடுக்கறதுக்கும் வித்தியாசம். அது என்னமோ கரெக்டு தாம்மா. அப்புறம் காலையிலே சொல்லணும்னு நினச்சேன். சரி எதுக்கு வந்தோன்னே சொல்லிக்கிட்டுன்னு சொல்லாமல் விட்டுட்டேன். அது என்னடியா? அம்மா நம்ம வீடும் ரொம்ப சின்னதாக இருக்குது. அதான் இந்த வீடை வேணால் இடிச்சிட்டு பக்கத்தில் இடமும் இருக்குல்ல, சேர்த்து கொஞ்சம் பெரிய வீடாக அந்த மாதிரி எதுவும் கட்டுவோம்மா. வீடை இடிச்சிட்டு கட்ட போறியா? யா, என்னையா சொல்கிற நீ? இல்லைம்மா, பக்கத்தில் இருக்க இடத்தோட சேர்த்து இதையும் போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் தாராளமாக வரும். அதுக்கு சொல்கிறேன். முத்து, இது உங்கள் அப்பா கட்டின வீடுடா. இதெல்லாம் இடிச்சிட்டுலாம் ஏன் செஞ்சுக்க வேணாம். ஆமாம், நீ இது நீ சின்ன பிள்ளையில இங்கே வளர்ந்ததுடா. இந்த வீடெல்லாம் எனக்கு இடிக்கலாம் மனசில் வராது. நீ பக்கத்தில் இருக்க இடத்துல வேணா கட்டியா வீட்டை, அது ஒன்றும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த வீட்டை மட்டும் நம்ம எதுவும் செய்ய வேணாயா. சரிம்மா, இந்த வீடு அப்படியே இருக்கட்டும். நம்ம பக்கத்தில் இருக்க இடத்துல மட்டும் கொஞ்சம் நல்ல பெரிய வீடாக கட்டிடுவோம். சரியா. அப்புறம் இங்கே மேஸ்திரி யாரும் இருக்காங்க? மேஸ்திரியா? நம்ம ஊரில் யார் இருக்கா? இந்த மீனாப்பில் இருக்கு. அவங்க அப்பா மேஸ்திரி வேலை தான் செய்வார். அவர்கிட்ட வேணா சொல்லுவோம். சரி, அப்போ நான் நாளைக்கே போய் அவர்கிட்ட என்ன ஏதுன்னு பேசுகிறேன். சரியா. என் மையம் வந்து தான் எனக்கு பெரிய வீடு கட்டி கொடுக்கணும்னு இருப்பால. ஏம்மா, நான் ஒரு ஆள் தானே இருக்கேன் உங்களுக்கு. அப்போ நான் தானே உங்களுக்கு எல்லாம் செய்யணும். போன ஜென்மத்தில் என்ன புண்ணியம் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு புள்ள வந்திருக்கு எனக்கு. என்னப்பா இன்னும் தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்க? ஐயா, வாங்கய்யா. சும்மாதான் தூக்கம் வரல. அதாங்கய்யா. தூக்கம் வரலையா? அப்புறம் காலையில் எந்திரிச்சு எப்படியா வேலையும் பார்ப்பேன்? அப்புறம் அந்த பொம்பளை வந்து வெள்ள கத்துவா. ஆமாய்யா, அது கத்துற கத்து இப்பெல்லாம் எனக்கு பழகிருச்சு. வந்து 2 நாள்ல பழகிருச்சா? அப்ப நான் நீ தாக்கு பிடிச்சிருவேன். நீங்க எப்படியா இங்க வந்து மாட்டிக்கிட்டீங்க? அந்த கதையா? நான் ஒரு மடா குடியாரன் போ. என்னங்கய்யா சொல்றீங்க? கொண்டாடி கழுத்து காதில் இருக்கிற நகையெல்லாம் வாங்கிட்டு போய் வித்து குடித்தவையா நான். அது பத்தாதுன்னு தான் என் கூட பழகுனேன் ஒரு கேடு கெட்ட பையன் சொன்னான்னு இவங்க கிட்ட வந்து குடிக்கிறதுக்கு கடனாக காசை வாங்குவேன். அந்த கடன் சேர்ந்து இப்போ நான் இங்கே வேலைக்காரனாக இருக்கேன். என்னையா சொல்றீங்க? குடிக்கிறதுக்கா? ஆமாயா, குடிக்க ஆசைப்பட்டுதான் இப்போ இந்த நிலைமையில நிற்கிறேன். சரியா போச்சு போங்க. அது சரி, நீ எப்படிப்பா தம்பி இங்கே வந்த? அது என்ன நீ யார் சொல்லுறது? என் பொண்டாட்டிக்கு முடியலன்னு ஐயா இவங்க கிட்ட காசை வாங்கினேன். அங்க ஆஸ்பத்திரியில காசுன்னு எல்லாம் போச்சு. என் பொண்டாட்டியும் போயிட்டா. என்னையா சொல்லுற? ஆமாய்யா, கட்டின காசும் போச்சு, அவ உயிரும் போச்சு. அவ போன 5வது நாள்ல இவங்க கூட்டியாந்துட்டாங்கய்யா. கூட்டியாந்து நீ என்ன வெத்து பேப்பர்ல கையெழுத்து போட்டது அப்ப தெரியலையா? அப்படி இப்படின்னு போய் வேலையை பாடுறா, மாட்டு கொட்டாயில சாணி எல்லுன்னு சொல்லிட்டாங்க. சொத்து இருக்கவங்க வந்து கடனை வாங்கினா கட்ட முடியலைன்னா சொத்தை பிடிங்கிக்கின்றுவாங்க ஐயா. இதே ஒன்றுமே இல்லாதவங்க கடனை வாங்கினா இப்படிதான் இவங்க வீட்டுக்கு வேலைக்காரனா போட்டுருவாங்க. என்னவோ போங்கய்யா, இப்படி அநியாயம் பண்றவங்க கொள்ளை அடிக்கிறவங்க தான் இந்த காலத்துல நல்லா இருக்கிறாங்க. ஆமாப்பா, சரி நீ காலத்தில் பாடு, இல்லைன்னா அந்த பொம்பளை கத்துவா. சரிங்கய்யா.
குழம்பு இறக்கி வச்சுட்டு போய் தண்ணியை பிடிச்சிட்டு வருவோம். தண்ணி வேற இல்லாமல் போயிடுச்சு. என்னதான் இருந்தாலும் இந்த உமா பேசினதை நினச்சாலே சங்கட்டமாக இருக்குது. அம்மா ஒரு வார்த்தை கூட கேட்கலையே. என்னடா அது, நம்ம சீக்கிரம் வந்து தண்ணியை பிடிக்கலான்னு பார்த்தா எவ்வளவு முன்னாடி வந்துட்டாளே. இது சுப்பமாக்கா மக. சரி சரி. மனசே கேட்க மாட்டேங்குதே, அதே ஞாபகம் தான் வருது. இந்த பிள்ளை என்ன வந்தது அப்படியே நின்றுகிட்டு இருக்கு. தண்ணி நிரம்ப போதே. இந்தா சரசு. என்னக்கா? ஏன்னா அந்த தண்ணி நிரம்பி போகுது, நீ என்ன பண்ற தூக்காம அப்படியே என்னத்தை யோசிச்சுக்கிட்டே நின்றுகிட்டு இருக்க? என்ன? ஒன்றும் இல்லைக்கா, இந்த தூக்குறேன். என்னவா இருக்கும்? என்னத்த அந்த பிள்ளை யோசிச்சுட்டு இருக்கோம்? ஏ கிளவி கிளவி, என்னடி விடிஞ்சா விடியாமலும் வந்திருக்க? இங்க வா கிளவி, உள்ள இருந்துகிட்டே பேசுவேன். என்னடி காலையில எந்திரிச்சா சமைக்கிற வேலைலாம் இல்லையா? அட கிளவி நீ வேற. நான் இப்பதான் தண்ணிய பிடிக்க போனேன். அதுக்கு என்ன? தண்ணி தூக்குற இடத்துல அதான் அந்த சுப்பம்மா அக்கா மக சரசு அவ நிக்கிறா தண்ணி குடத்தை வச்சுக்கிட்டு. வேறன்னு திரும்பி பார்த்தா குடம் நிரம்பி போகுது. இவ எனக்கு என்னன்னு என்னத்தையே யோசிச்சுக்கிட்டே இருக்கா. நான் அப்புறம் கூப்பிட்டு ஏம்மா என்ன பண்ற, அந்த தண்ணி போகுது தூக்காம அப்படியே இருக்க என்ன அப்படின்னா, ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அப்புறம் தூக்கிட்டு போகுது. அப்படியாடி கதை? ஆமாம் கிழவி. ஈரடி இந்த தொடப்பக்கட்டையை போய் எடுத்துட்டு வாரேன். எதுக்கு? உன்னைய வெளுத்து கட்டுறதுக்கு தான். இது ஒரு கதைன்னு காலையிலே அங்கேருந்து வந்துட்டா சொல்றதுக்கு. என்ன கிழவி விஷயம் எப்படி இருக்குன்னு சொன்னா நீ என்னமோ என்னை எப்படி திட்டுற? பாருடியே, சொன்னதோட விட்டேன்னு நினச்சிக்க. இல்லைன்னா விளக்கமாத்துக்கட்டை எடுத்து பேய் ஓட்டிடுவேன். அறியாதையே ஓடிடு. இது ஒரு பொம்பளை, நீ இதுக்கிட்ட சொல்ல வரேன் பார். இது ஒரு தாக்கல்னு அங்கேருந்து இங்கே வந்துட்டா சொல்லுறதுக்கு. கேனச்சிருக்கி இவ சங்காத்தத்தை முதல்ல கட்டு பண்ணணும். ஐயா என்ன எம்பிட்டு நேரம் தூங்கிவிட்டேன். நீ அங்கிட்ட இங்கிட்ட போயிட்டு வந்ததுல காலு கை உலத்திருச்சு. எந்திரிக்கிறதுக்கே முடியல. இவெல்லாம் இந்த இப்படி தூங்குறாளே. இந்த உமா உமா எந்திரி. என்னம்மா? எந்திரி, மணி ஆகி போயிடுச்சு. ஒரு 2 நிமிஷம் எந்திரிக்கிறேன். இவளை எழுப்புறதுக்குள்ள மறு நைட் ஆகி மறு விடியலே வந்துடும். இது என்னடா அது? குழம்பு வச்சிருக்கு, சோறு ஆக்கியிருக்கு, தண்ணி உடிச்சிருக்கு. யார் பண்ணியிருப்பா? நம்மளும் தூங்கிட்டோம். அது இன்னும் எந்திரிக்கவே இல்லை. அவ தான் பண்ணி வச்சுட்டு வேலை கிளம்பியிருப்பா போல இருக்கு. நல்லது தான் போ. எங்க எப்போ போறீங்க அந்த இடத்த பார்க்கறதுக்கு? இந்தா இன்னைக்கு போக வேண்டியதாம்மா. இன்னைக்கு பெருசாக வேலை ஒன்றும் இல்லை. இன்னைக்கு சாயந்தரத்துக்கு மேலே போய் பார்த்துட்டு வாரேன். சரிங்க. அப்புறம் மாமா சொன்னதை மறந்துடாதீங்க. யார்கிட்ட இடம் என்னன்னு விசாரிங்க. சரிம்மா, அதெல்லாம் நான் விசாரிச்சுட்டு வரேன். அம்மா